Good morning, students. This video is on translation studies and kinds of translation. So there are numerous, many kinds of translation and various theories of translation and various series of translation say various kinds of translation. Okay, that is what we are studying. But I will say ultimately the traditional translation, that is literal translation, tense translation and transliteration. Okay, this is what everyone, all the theories are going to say, but in different words and with different names. Okay. See, in the video translation studies and the paper video and kinds of translation and kinds of translations நிறைய கைண்ட்ஸ்லாம் இருக்குது. நிறைய தியரிஸ் சொல்றாங்க, நிறைய ஸ்காலர்ஸ் சொல்றாங்க. நிறைய ஸ்காலர்ஸும் நிறைய அவங்க சொன்ன அந்த தியரிஸ் எல்லாமே நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் இப்போ இங்கே வந்து இருக்குது. ஓகே, அண்ட் நான் என்ன சொல்றேன்னா அல்டிமேட்டா எல்லாருமே அந்த ட்ரெடிஷ்னல் கைண்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் தான் சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய வார்த்தைகள் அந்த விளக்கங்கள் தான் வேற மாதிரி இருக்கே தவிர மற்றபடி ட்ரெடிஷ்னல் டிரான்ஸ்லேஷன்ல சொன்ன அதே டிரான்ஸ்லேஷன் தியரியை தான் அண்ட் எல்லாருமே இவங்க எல்லா ஸ்காலர்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பேப்பர்ல வந்து ஃப்ரம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம மற்ற ஸ்காலர்ஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம படிக்கிறது தான் நமக்கு வந்து இப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ மற்றவங்கெல்லாம் இப்போ என்னென்ன சொல்றாங்க, இன்னும் நிறைய தியரிஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, ஒரு எக்ஸ்பிளனேஷன்லாம் என்ன இருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக இப்போ வந்து பார்க்கலாம். அது ஸோ Jacobson says perfect fidelity or equivalence is impossible. So Jacobson என்ன சொல்றாருன்னா அண்ட் கரெக்டா பெர்ஃபெக்டா எல்லா ஃபெடிலிட்டியோட இப்போ டிரான்ஸ்லேஷன் நடந்திருக்கு அப்படின்றது that is impossible. It is impossible to translate with perfect fidelity. That is it is impossible to translate with the equivalence. Correct perfect equivalence. So equivalence ஓட கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்றது it is definitely impossible அப்படின்னு ஜேக்கப்சன் சொல்றாரு. And actually Jacobson categorized as intralingual translation. ஜேக்கப்சன் தான் இன்டர்லிங்குவல் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு ஒரு இதை சொன்னாரு. பட் அவரே என்ன சொல்றாருன்னா ஈவன் இன்ட்ராலிங்குவல் டிரான்ஸ்லேஷன் இட்செல்ஃப் டசன்ட் ஹேவ் ஃபெடிலிட்டி அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. ஒரு போயம் இருக்கு, அந்த போயத்தோட பேராஃப்ரைஸ் படிச்சா அண்ட் என்னதான் பேராஃப்ரைஸ் படிச்சாலும் போயத்துல கிடைக்கக்கூடிய ஃபீல் வந்து வேறதான் அது. ஓகே, நீங்க வந்து ஷேக்ஸ்பியர் அடுத்த செமஸ்டர் வந்து படிப்பீங்க. என்னதான் நாங்கள் வந்து டீச் பண்ணாலும் பேராஃப்ரைஸ்லாம் படித்து உங்களுக்கு வந்து புரிஞ்சாலும் ஷேக்ஸ்பியர் அந்த ஒரிஜினல் டெக்ஸ்டை எழுதுற படிக்கும்போது கிடைக்கக்கூடிய ஃபீல் வந்து இங்கே பேராஃப்ரைஸ் படித்தா நிச்சயமாக கிடைக்காது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இன்டர்லிங்குவல் டிரான்ஸ்லேஷனில் மட்டும் எப்படி கிடைக்கும் அப்படின்றது தான் ஜேக்கப்சனுடைய வாதமாக இருக்குது அது. So, even intralingual translation doesn't have any fidelity அப்படின்னு சொல்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான். I mean, not only there is problem in intralingual translation, there is problem in vocabulary also. வார்த்தைகள்லையும் அண்ட் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மீனிங் இருக்கு அண்ட் அதெல்லாம் கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஒரு வார்த்தையை வந்து கரெக்டாக இப்போ இங்கிலீஷ்லையும் ஒரு வார்த்தையை வந்து கரெக்டாக தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது அது. அண்ட் இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்போ இங்கே வந்து இருக்கு. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி செலிபேட் இஸ் ஏ பேச்சுலர் பட் நாட் எவ்ரி பேச்சுலர் இஸ் ஏ செலிபேட். செலிபேட்னா சன்னியாசி. ஓகே, என்ன சொல்றது, இப்போ சன்னியாசி பார்த்தீங்கன்னா பிரம்மச்சாரியாக தான் இருப்பாங்க. பிரம்மச்சாரியா இருக்கிறவங்க தான் இது சன்னியாசி அப்படின்னு சொல்றது. ஆனா எல்லா பிரம்மச்சாரி எல்லா பேச்சுலரையும் செலிபேட்னு சொல்ல முடியாது. இருக்கிற எல்லா பேச்சுலரையும் அவங்களாம் சன்னியாசிங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இதுதான் செலிபேட்டுக்கும் பேச்சுலருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சன்னியாசி இப்போ எல்லாம் பிரம்மச்சாரி பேச்சுலராக இருந்தா ஆகணும். ஓகே, பேச்சுலராக இருக்கிறதுனால தான் அவனை வந்து இப்போ இது செலிபேட் அப்படின்னு சொல்றாங்க. பட் எல்லா பேச்சுலரையும் செலிபேட் சன்னியாசின்னு சொல்ல முடியாது. ஓகே, சி
இப்போ என்ன சொல்கிறது, எனக்கு வந்து இப்போ 29 PS அது வரைக்கும் பேச்சுலர் தான் இப்போ இருந்தேன். ஸோ நான் 29 வயசு வரைக்கும் நான் வந்து செலிப்ரேட்டாக இருந்தேனா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. 29 வயசு வரைக்கும் நான் வந்து வாட் இஸ் இட் பேச்சுலராக தான் இருந்திருக்கேன். ஆனால் நான் செலிப்ரேட்டாக இருக்கல. ஓகே, ஸோ இதுதான் செலிப்ரேட்டுக்குள்ள இப்போ இதுவும் இப்போ டிஃப்ரென்ஸ். நான் வந்து கான்ஷியஸாக நான் வந்து இப்போ பிரம்மச்சரியா தான் இப்போ மீன். ஏன்னா எனக்கு வந்து கல்யாணம் வேணாம், எந்த ஆசையும் வேணாம், எனக்கு கல்யாணம் வேணாம், எந்த ஆசை பசை எதுவுமே எனக்கு இல்லை. ஸோ நான் வந்து இப்போ சன்னியாசி. ஓகே, இப்போ இப்படி இது பண்ணலாம். பட் நான் வந்து இப்போ நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். எனக்கு எல்லா ஆசைகள் விருப்பங்கள் எல்லாமே எனக்கு வந்து இப்போ இருக்குது. ஆனால் எனக்கு கல்யாணம் செட் ஆகலை, அதனால் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து மேரிட் மேன் கிடையாது, நான் வந்து இப்போ பேச்சுலர். ஓகே, ஸோ இதுதான் செலிப்ரேட் அண்ட் பேச்சுலருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இப்போ லெட்ஸ் சே இப்போ பட் அன்மேரிட் அண்ட் பேச்சுலர் அது ஈக்குவலண்டாக இருக்கு. ஸோ ஐ எம் அன்மேரிட். ஓகே, அண்ட் இப்போ ஐ எம் அ பேச்சுலர், ரெண்டும் ஒன்று தான் அது. ஸோ இப்போ நான் அன்மேரிடுன்னு சொன்னாலும் சொல்லலாம், அல்லது பேச்சுலர் சொன்னாலும் சொல்லலாம், ரெண்டுமே இப்போ கரெக்டான வார்த்தை தான் அது. ஓகே, ஸோ இப்போ பட் நான் வந்து இப்போ ஐ கேனாட் பி கால்ட் அஸ் எ செலிப்ரேட்னு என்னன்னு சொல்லிக்க முடியாது. ஓகே, ஸோ இப்போ இதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ இன்னும் நிறைய வார்த்தைகள்லாம் இருக்கு. இப்போ சி, வாட்ச், கேஸ். ஓகே, ஸோ இப்போ சிக்கும் வாட்சுக்கும் சில டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ எஸ்டர்டே ஐ சா யூ, ஒரு செகண்ட் லெட்ஸ் சே ஒரு 2 seconds, ஒரு 2 seconds அவங்கள பார்த்தேன்னா அண்ட் இப்போ தட் இஸ் கால்ட் அஸ் சி. இஃப் ஐ see you for more than 30 to 60 seconds. ஓகே, இதெல்லாம் கரெக்டாலாம் கிடையாது, கொஞ்ச நேரம், சும்மா கொஞ்ச நேரம் இது பார்த்துட்டேன். அதுக்காக வாட்ச்க்கான டெஃபினேஷன் வந்து இப்போ 30 to 60 செகண்ட் பிரசாத் சொல்லியிருக்காரு. 30 to 60 செகண்ட் வரைக்கும் பார்க்கறதுக்கு பேர் வாட்ச்சு. ஸோ இப்போ அது எக்ஸாக்டாக டெக்னிக்கலாக அப்படிலாம் கிடையாது. அது கொஞ்சம் அதிக நேரம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் வாட்ச். கேஸ் அப்படின்னா அவ்வளோ அழகா இருக்காளே, ஐ கேஸ் அட் எ கேர்ள், ஐ கேஸ் அட் மை ஒய்ஃப், என் ஒய்ஃப் ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு அப்படியே அழகை மெயின் வந்து அப்படியே லெட்ஸ் சே கிட்டத்தட்ட இட்ஸ் நாட் லைக் சொல்லு விடுறதுன்னு சொல்ல முடியாது அது. ஓகே, அது வேற, சொல்லு விடுறது வேற. பட் அவளோட அழகை வந்து ரசிச்சு கொஞ்ச நேரம் பார்த்தேன். ஓகே, ரசிச்சு பார்க்கறது வேற, சொல்லு விடுறது இப்போ வேற அது. ஓகே, ஸோ இப்போ கேஸ் என்பது வேற, வாட்ச் என்பது வேற, அண்ட் சி என்பது வேற. ஓகே, பட் அல்டிமேட்டா இப்போ இது பார்த்தீங்கன்னா தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணா பார்க்கறது தான் அர்த்தம். சீனாலும் பார்க்கறது தான், வாட்ச்னாலும் பார்க்கறது தான், கேஸ்னாலும் பார்க்கறது தான். பட் ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தம் என்பது மாறுபடுது. ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் எக்ஸாக்ட் தமிழ் வார்த்தை இருக்கான்னு கேட்டால் கிடையாது. கேஸுக்கு கரெக்டாக தமிழ் வார்த்தை கிடையாது, வாட்சுக்கு கரெக்டாக தமிழ் வார்த்தை கிடையாது. அது வந்து இப்போ பார்க்கறது தான், அவ்வளோதான். கேஸ் வந்து தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணா அவன் அவளை ரசித்து பார்த்தான், அவ்வளோதான் அது. ஸோ இப்போ இதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணா ஹி கேஸ்ட் அட் ஹர், அவ்வளோதான். ஓகே, வாட்சுக்கும் சீக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லவே முடியாது. நான் நேற்று உன்னை பார்த்தேன். ஓகே, yesterday I watched you, yesterday I saw you, ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, பட் இதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண yesterday I saw youக்கும் yesterday I watched youக்கும் தமிழ்ல டிஃபரன்ஸே பண்ணவே முடியாது. நான் உன்னை நேற்று பார்த்தேன், அவ்வளோதான், அது மேலே பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ இதுதான் ப்ராப்ளம். இந்த ஒக்காபுலரியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமே இப்போ இதுதான் அது. ஓகே, ஸோ அதனால இன்ட்ராலிங்குவல் டிரான்ஸ்லேஷன்லையும் நம்மளால கரெக்டாக ஃபெர்டிலிட்டி அந்த ஃபீல், அதுதான் அந்த ஃபீலை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னேன். தட்ஸ் வை ஐ எக்ஸ்பிளைன்ட் த ஃபீல் ஆஃப் லிட்ரேச்சர். அண்ட் அந்த ஃபீலை கொண்டு வரது முடியவே முடியாது, பேராஃப்ரேஸ்னால அந்த ஃபீலை வந்து கொடுக்கவே முடியாது. அண்ட் இப்போ பொயட்ரியால் தான் அந்த ஃபீலை வந்து கொண்டு போக முடியாது. ஸோ even if I go for intralingual translation, it doesn't have any fidelity, then naturally interlingual translation also doesn't have any fidelity. So therefore poetry is untranslatable. So Jacobson enna solrana, what does Jacobson say? So because of these reasons poetry is untranslatable.
பொயட்ரியை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. So since perfect fidelity is impossible, therefore poetry translator can go for loss of meaning, addition of meaning, and finally sieving of meaning. Okay, so poetry வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியல அப்படின்றதுனால டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்ணலாம்னா லாஸ் ஆஃப் மீனிங், அடிஷன் ஆஃப் மீனிங், அண்ட் ஃபைனலி sieving of meaning. இதை மூணும் பண்ணாதான் பொய்ட்ரி ஆர் லிட்ரேச்சர் வந்து டிரான்ஸ்லேட்டே பண்ண முடியும். லிட்ரரி டெக்ஸ்ட் அண்ட் பொய்ட்ரி எல்லாம் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணனா ஜேக்கப் says that he has to go for loss of meaning, addition of meaning, and finally sieving of meaning. Okay, so loss of meaning na ஒரு மீனிங் வந்து இதுல வந்து இருக்கு. say for example, I yesterday watched you அப்படின்றத நேத்தி நான் உன்னை பார்த்தேன். ஸோ வாட்சுக்கான அந்த மீனிங் வந்து தமிழ்ல இல்ல, இட் இஸ் லாஸ் ஆஃப் மீனிங். ஓகே, லெட்ஸ் சே அடிஷன் ஆஃப் மீனிங், நான் அது லாஸ் ஆஃப் மீனிங் ஆகிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால லாஸ் ஆயிருக்கு அப்படின்றதுனால நானா ஐ கிரியேட் அனதர் மீனிங், நான் இன்னொரு மீனிங்கை ஆட் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ நான் இது வந்து என்ன பண்றேன்னா நேத்தி நான் உன்னை உத்து பார்த்தேன் அப்படின்னு சொல்றேன். ஓகே, வாட்சுக்கும் உத்து பார்க்கறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. உத்து பார்க்கறேன் இன்னும் நிறைய நல்லா என்ன பண்றா என்ன இது அப்படின்னு நான் உத்து பார்க்கறேன். பட் அதுக்கும் வாட்சுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கொஞ்ச நேரம் உன்னை பார்த்தேன், கொஞ்ச நேரம் உன்னை பார்க்கறதுக்கும் நான் உத்து பார்க்கறேன் அப்படின்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நேத்தி கொஞ்ச நேரம் நான் உன்னை உத்து பார்த்தேன். ஓகே, ஸோ அப்படின்னு பார்த்தா அதுல ஃபெசிலிட்டி இருக்கு. பட் ஐ எம் ஆடிங் மோர் வேர்ட்ஸ். அடிஷன் ஆஃப் மீனிங் இல்லை, பட் ஐ எம் ஆடிங் மோர் வேர்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ நேத்தி கொஞ்ச நேரம் நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு இப்போ எஸ்டர்டே வாட்ச்ட் யூ, நேத்தி நான் உன்னை இப்போ கொஞ்ச நேரம் உத்து பார்த்தேன் அப்படின்றப்ப ஐ ஆட் மோர் வேர்ட்ஸ். தெர் இஸ் அடிஷன் ஆஃப் மீனிங். ஓகே, அடிஷன் ஆஃப் மீனிங் என்பதை தாண்டி லெட்ஸ் சே தெர் இஸ் அடிஷன் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ வி டோன்ட் ஹாவ் சாய்ஸ். அடிஷன் ஆஃப் வேர்ட்ஸ், அடிஷன் ஆஃப் மீனிங் ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அது. அண்ட் ஃபைனலி sieving ஆஃப் மிஷின். sievingனால மிஷின் தான் இது ஷீவிங் மிஷின் தான் வருது. அது sieving ஆஃப் மீனிங். ஓகே, மீனிங்கை வந்து அப்படி தைக்கிறேன், அப்படியே மீனிங்கை வந்து அப்படி மேனிப்புலேட் பண்ணுறேன், அதை வந்து ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணுறேன். ஓகே, இதெல்லாம் பண்ணி இதை லிட்ரேட் டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பண்ணி தான் ஆகும். ஸோ லாஸ் ஆஃப் மீனிங், அடிஷன் ஆஃப் மீனிங், அண்ட் தென் sieving ஆஃப் மீனிங் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அழகா பியூட்டிஃபுல்லாக சொல்லணும் அப்படின்றதுக்காக ஐ sieve த மீனிங், தைக்கிறேன், அப்படியே மீனிங் வந்து தைக்கிறேன். ஓகே, so since there are various problems in translating poetry or literature translation, the translator should go for loss of meaning, addition of meaning, and finally sieving of meaning. And இன்னொரு அடுத்த paragraph சொல்லிடுறேன். And then J.C. Catford makes the classification of translation in terms of extent or partial, level or full or restrictive, and ranks or total. Okay, so J.C. Catford வந்து இன்னும் நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் சொல்றாரு. பட் அந்த கிளாசிஃபிகேஷன் எல்லாம் வார்த்தைகள் தான் மாறுதே தவிர கிட்டத்தட்ட ஒன்று தான் அது. ஸோ எப்படி கிளாசிஃபை பண்றாருன்னா எக்ஸ்டெண்ட் ஆர் பார்ஷியல், எக்ஸ்டெண்ட் டிரான்ஸ்லேஷன் ஆர் பார்ஷியல் டிரான்ஸ்லேஷன் ரெண்டும் ஒன்று தான், போத் ஆர் சேம் அக்கார்டிங் டு J.C. Catford. So Catford says extant translation and extant or partial translation both are same. Level translation or full level translation or full translation or restricted translation, all the three are same. Okay, and then rank translation or total translation. Okay, that's how he divides the translation as three. Okay, so first category is extent or partial, second one is level or full or restricted, and the third one is ranks or total. So what அப்படி பத்தி சொல்றாரு, in partial translation most of the parts are neglected. So first one partial translation or extent translation, அது என்னன்னா most of the parts are neglected. சில மீனிங் எல்லாம், சில லைன், சில இதெல்லாம் அப்படியே விட்டுறது. Okay, so Kambar, just like Kambar, who simply left the scene. The scene அப்படியே விட்டுறாரு.
because the reason is culture. Because of culture, he simply left the scene. அதாவது ராவணன் grabbed Sita's hand. Okay, so கையை பிடிச்சி இழுத்தான் அப்படின்ற அந்த சீனே கம்ப்ளீட்டா he deleted that scene. He simply deleted the scene of Ravana grabbing Sita's hands, and now he adds more scene. He created another scene. He simply broke the land, and using the land, he took Ravana kidnapped Sita. So this is imagination. He is adding more scene. Okay, and then அதை வந்து அப்படியே அது லேண்டோட எடுத்துட்டு போறான், and then அதை வந்து அப்படியே Kambar is receiving the I mean, let's say that is partial translation. Parts are neglected. Okay, and then Kambar sees the everything அது ஒருபுறம் இருக்கட்டும். But here Quatford theory of translation வந்து பார்த்தீங்கன்னா extend or partial. So parts are neglected. சில scenes எல்லாம் அப்படியே neglect பண்ணிடுறாரு. And parts are neglected in full. All senses are translated. Okay, so சில சென்ஸ் வந்து என்னன்னா ராவணன் கிட்னாப்டு சீதா. அது எப்படி கிட்னாப் பண்ணா, அது என்ன இது, அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்லை. அண்ட் சென்ஸ் வந்து அப்பயப்போ இதுவா அவ்வளோ மோசமானவனா இருக்கானே ராவணன் அப்படின்ற அந்த ஃபீல், தட் இஸ் சென்ஸ் அண்ட் ஃபீல். அண்ட் அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அண்ட் எப்படி வேணா இது பண்றது. ஸோ இப்போ அதுதான் லெவல் ஆர் ஃபுல் ஆர் ரெஸ்ட்ரிக்டட். ஓகே, அதுதான் சென்ஸ் டிரான்ஸ்லேஷன். அண்ட் ரேங்க் ஆர் டோட்டல். So in rank or total, style, sense and structures, இது எல்லாமே கன்சிடர் பண்ணி அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றது. ஓகே, லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட், அது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு, எஸ்பெஷலி கிராமர். ஓகே, ஸோ கிராமர்ல ஸ்ட்ரக்சர், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், ப்ரிபோசிஷன் ஸ்ட்ரக்சர், அது எல்லாமே கரெக்டாக மைண்ட்ல வச்சுக்கிட்டு பண்றது வந்து total translation அப்படின்னு சொல்றது. Okay, so for total translation, each and everything is considered, but the sense is at a secondary level. Okay, sense is also considered. Sense, line and words, images, everything is considered. எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் இந்த டோட்டல் கிராமர் முதற்கொண்டு எல்லாத்தையும் கிராமருக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து எல்லாத்தையும் கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணுறது தான் டோட்டல் டிரான்ஸ்லேஷன். பட் அதில் சென்ஸ் வந்து கொஞ்சம் செகண்டரியாக இருக்கும், லைட்டாக கொஞ்சம் செகண்டரியாக இருக்கும். ஓகே, அப்படிதான் தட்ஸ் ஹவ் ஜேசி கேட்ஃபோர்ட் வந்து டிஃபைன் பண்ணுறாரு. ஓகே, ஸோ ஜேக்கப்சன் ஒரு தியரி வந்து சொல்றாரு, அண்ட் ஜேசி கேட்ஃபோர்ட் வந்து சில தியரிஸ் வந்து சொல்றாரு. அண்ட் அதுதான் இந்த வீடியோவில் பார்த்தோம். And I watched the video, and after watching the video only, you should attend the online class, and I will tell the time. Okay, thank you.